சூழ்நிலையில அவரை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வீல் சேர்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு முகம், கழுத்து, கை, காலு எதுவுமே செயல்படாது. வலது கண் மட்டும்தான் செயல்படும். இப்படி ஒரு நிலைமையை நீங்க நமக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன ஆயிருக்கோம். வலது கண் மட்டும்தான் செயல்படும். இந்த கண் இமைக்கிறார் இல்லையா, அந்த இமைப்பதை வச்சுதான் ஒவ்வொரு எழுத்தையா சுட்டி காட்டி அதை ஒரு பாடமாக மாற்றி அதை புத்தகமாக மாற்றி உலக புகழ் பெற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இப்ப அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு வலது அசைச்சு ஒவ்வொரு எழுத்தா தேர்வு செஞ்சு பதில் சொல்லுவார். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் சொல்றார், முன்பை விட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பேட்டி எடுத்தவங்க அதிர்ச்சி எடுக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் உங்களால் எப்படி இப்படி ஒரு பதிலை சொல்ல முடியும்? அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் இந்த தலைப்பான பதில். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும்? அவர் சொன்னார், நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் என்பதில் இல்லை உங்கள் மகிழ்ச்சி. இன்னும் உங்களிடம் எது மிச்சம் இருக்கிறதோ அதில் தான் உங்கள் மகிழ்ச்சி இருக்கிறது. இன்னும் இந்த ஒரு ஆசையில் இருக்குல்ல, இதை வச்சு நான் ஜெயிப்பேன்ல, அந்த நம்பிக்கையும் என்னிடம் இதுவாக இருக்கிறதே, இது ஏற்றி இருக்கிறதே என்கின்ற அந்த உணர்வும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதால் உங்களிடம் என்ன இல்லையோ அது அல்ல உங்கள் மகிழ்ச்சி. உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்கள் மகிழ்ச்சி என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு மகிழ்ச்சி என்னும் மாய நதி உங்கள் உள்ளத்தில் உற்பத்தியாகி உங்கள் உதட்டில் புன்னகையாகி இந்த மானுட சமூகம் வெல்லுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆன்ம குரலாக அன்பு குரலாக ஒலிக்கும் என்று சொல்லி அதற்கான வாய்ப்பு இங்கே குவிந்து கிடக்கிற புத்தகங்களில் ஒளிந்திருக்கிறது. மகிழ்ச்சியின் சாவி, அதை தேடி கண்டடையுங்கள். மகிழ்ச்சி என்னும் மாயமதி உங்கள் மனம் முழுக்க பரவட்டும், பொங்கி பிரபாகமாக பெருக்கெடுத்து ஓடட்டும் என்று சொல்லி இவ்வளவு அமைதியாக இந்த பேச்சை கேட்டு ரசித்த உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுவதை நன்றி.